ஓசை நயத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு பாடல். பொங்கு கணங்குடை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, குழல் மங்குளில் வண்டு களைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது கண்டு உலக என்படும் என்படும் என்று இடைத்திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே. திருக்குற்றால குறவஞ்சி அப்படிங்கிற நூல்ல திருக்கூட ராசப்ப கவிராயர் எழுதின ஒரு பாடல். குற்றாலம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு அழகான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய ஒரு பகுதி. அந்த ஒரு அழகான ஒரு சூழல்ல ஒரு பெண், அழகான பெண் பந்து விளையாடுகிறாள். அதை இந்த புலவர் வர்ணிச்சு எழுதியிருக்கார். அந்த பெண்ணினுடைய கண் கெண்டை மீன் போல இருந்ததாம், அந்த பெரிய கண்கள். அந்த கண்கள்ல காதுல அணிஞ்சிருந்த அந்த குழை அப்படிங்கிற ஒரு அணிகலன் கண்கள்ல பட்டுட்டு போகுது. கண்களும் அதற்கு ஏற்றவாறு இந்த பக்கமும் இந்த பக்கமும் போயிட்டு போயிட்டு வருது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடுறார். அதே மாதிரி அந்த முடியிலேருந்து வண்டுகள் எல்லாம் பறந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறார். இப்படி அந்த பெண் அழகாக பந்து விளையாடக்கூடிய அந்த காட்சியை பார்த்து இந்த உலகம் என்ன பாடுபட போகுதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வர்ணனை. பொங்கு கணங்குடை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட, குடல் மங்குளில் வண்டு களைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட, இனி இங்கிது கண்டு உலக என்படும் என்படும் என்று இடைத்திண்டாட, மலர் பங்கைய மங்கை வசந்த சௌந்தரி பந்து பயின்றனலே.